தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டுக்குரிய வார்த்தையானது ஆதிகாமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனம் 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன். கர்த்தர் இந்த ஆண்டிலும் கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமின் பெயரை பெருமைப்படுத்தின தேவன், ஆபிரகாமின் தேவன் எனப்பட்ட தேவன் இன்றைய நாளில உங்களுடைய தேவனாய், உங்கள் ஒவ்வொருவருடைய தேவனாய் இருக்கிறதிலே அவர் பெருமைப்படுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பதினால் உலக பிரகாரமான காரியங்களை, தேவனை விட்டு விலகுகிற காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் இந்த ஆண்டிலே தேவனை இறுகப்படுத்திக் கொள்வோம். அவரோடு கூட ஐக்கியப்படுவதிலே அதிக நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நாம் முயற்சிப்போம். அது மாத்திரமல்ல, அப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். கண்டிப்பாய் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். ஆபிரகாம் வாழ்ந்தது போல தேவனை பிரியப்படுத்துவதிலே நாம் முதன்மையாய் இருப்போம். தேவனுக்கு முன்பாக நடந்து உத்தமமாய் நாம் இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லையை விரிவாக்குவார், நம்முடைய குடும்பத்தின் எல்லையை விரிவாக்குவார், ஊழியத்தின் எல்லையை விரிவாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு புதிய ஆண்டை காணும்படியாய் செய்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் இன்னும் உங்க அன்புக்குள்ள நிலைத்து நிற்க, இன்னும் உமக்குள்ள வளர, ஜெபத்திலையும் ஆண்டவரே, வேத வாசிப்பிலையும் பரிசுத்தத்திலும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தோங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பொழுது கர்த்தர் எங்களை பெரிய ஜாதியாக்குவீங்க, எங்க பேரை நீங்க பெருமைப்படுத்துவீங்க ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவன் எனப்படுவதற்கு ஆண்டவரே நீங்க சந்தோஷப்படுவீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உம்மோடு உள்ள ஐக்கியத்துல ஆண்டவரே, ஆபிரகாமை போல ஆண்டவரே விசுவாசத்திலும் உண்மையிலும் உத்தமத்திலும் பரிசுத்தத்திலும் நிலைத்து நிற்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க, உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் விரிவாகும். வியாபாரத்தின் எல்லைகள், வேலையின் எல்லைகள் ஆண்டவரே, ஊழியத்தின் எல்லைகள், குடும்பத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விரிவாக்கி கொடுக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நல்ல கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.